ஹலோ, சொல்லுங்க வாசு. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி நான் கொலை பண்ணலாம். பட் எப்படி கொலை பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. சரி, இப்பவே உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஒன்னு செய்யுங்க, நீங்க ஆர்கோட் ரோட் ஆப்போசிட்ல வந்துருங்க. நான் உங்களை அங்க பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்பவே வர்றேன். வண்டி எங்க போகுது? இவகிட்ட இப்ப எப்படியாவது 1 கோடியை புடுங்கணும். திருப்பி திருப்பி விட்ட பல கோடியை புடுங்கணும். மவன, 1 கோடியா வேணும் உனக்கு? உன்னோட உயிர் இப்போ ஏன் கையிலடா. ஏன் புருஷனைய தீத்து கட்ட சொல்ற? இப்ப பாரா உன்னை எப்படி தீத்து கட்டுறேன்னு. சாந்தி, சாந்தி, என்னடா இந்த நைட்ல ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க? அது நான் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அவரு ஸ்பாட்ல இறந்துட்டாரு. ஆக்சிடென்டா? எங்க, எப்போ நடந்தது? இப்பதான் ஈசிஆர் ரோட்ல. ஓ, ஈசிஆர் ரோடா? நல்ல வேலை, அந்த ஏரியா என்னோட ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நீ ரெஸ்ட் எடு, நான் மார்னிங் வரேன். எனக்கு எதுவும் ஆயிடாதில்ல? ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கூல். நீ ரெஸ்ட் எடு, நான் நேரா ஸ்பாட்டுக்கு தான் போறேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மார்னிங் வரேன். டேக் கேர். சரி. ஏமா ஓடி வர? என்னாச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அழுற? சேச்சே, இங்க பாரு, நம்ம கார் வந்துடுச்சு.
இத பார், இதுக்காகத்தானமா எல்லாம். இது என்னம்மா பெரிய விஷயம்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா உன்னை மதமே அடையிறதுக்கு. தமிழ் பெண்களோட கௌரவத்தை காப்பாத்தின பெருமை உனக்கு உண்டுமா. பயப்படாதம்மா, வாட்ச்மேன் வேற யாரும் இல்லை, என் நம்பிக்கைக்குரியவன் தான். உன் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை நான் உனக்கு பாதுகாப்பா போட்டு வச்சிருந்தேன். அதையும் மீறி நீ 2 கொலையை செஞ்சுட்ட. இது நியாயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத சட்டத்துக்கு தெரியாம மறைக்க கூடாது. அதனால சட்டத்துக்கு முன்னால நீ சரணடையணும். இல்லைன்னா உன்ன மாதிரி பல பெண்கள் சட்டத்தை கையில் எடுத்துப்பாங்கம்மா. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதோ தன் உயிரையும் தன் கற்பையும் காப்பாற்றுவதற்காக செய்த கொலைகள் தான் இவை என கருதப்பட்டாலும் கொலை கொலைதான். இதில் பெண் என்பதற்காக கருணை காட்ட சட்டத்தில் இடமில்லை. அதே சமயம் ஒரு பெண் 2 கொலைகளை செய்திருப்பாரா என சந்தேகமும் எழுகிறது. சந்தேகத்தையே அடிப்படையாக வைத்து ஈபிகோ 302வது செக்ஷன் படி குறைந்தபட்ச தண்டனையாக 10 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்.